Let us continue nitrogen family. இப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலியில நம்ம ஹைட்ரேட்ஸை பத்தி பார்த்தோம். இந்த என்ன ஹைட்ரேட்ஸ் எது கொடுக்கும்னா MH3 டைப் ஹைட்ரேட்ஸ் இது கொடுக்கும்ட்டு சொன்னோம். இது MH3 டைப்னாக்கா ஒன்று NH3 அமோனியா, இன்னொன்று PH3 பாஸ்பைட், இன்னொன்று ASH3 ஆர்சைன், இன்னொன்று SBH3 ஸ்டிபைட், இன்னொன்று BAH3 பிஸ்முத்தைன். இப்போ இந்த ஹைட்ரேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் கேரக்டர்ஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குங்களா, மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது இந்த ஹைட்ரேட்ஸ்க்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ மெல்டிங் பாயிண்ட் அமோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா 195.2 கெல்வின், பாஸ்பைனுக்கு 139.5 கெல்வின், ஆர்சைனுக்கு 156.67 கெல்வின், ஸ்டிபைனுக்கு வந்து 185 கெல்வின். இப்போ இந்த மெல்டிங் பாயிண்ட் இங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் எப்படி இருக்குது பாருங்க. டவுன் த குரூப் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பாஸ்பைன்ல இருந்து இந்த ஸ்டிபைன் வரைக்கும் மெல்டிங் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சரி, இப்போ இந்த பாஸ்பைன்ல இருந்து இந்த ஸ்டிபைன் வரைக்கும் மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போலார் மாலிகுல்ஸா இருக்கு. இது நான் போலார் மாலிகுல்ஸா இருக்கறனால இங்க என்ன பாசிபிலிட்டினா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் பாசிபிலிட்டி. மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணும்னாக்கா சைஸை டிபெண்ட் பண்ணும். டவுன் த குரூப் சைஸ் அதிகமாகறதுனால வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாகுது. அதனால மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது என்று சொல்றோம். ஸோ பாஸ்பைன்ல இருந்து டவுன் த குரூப் போனால் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது ஏன்னா இது போல சொல்லியிருக்கோம். அமோனியா என்ன? இப்போ அமோனியா அமோனியா பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸப்ஷனலாக பிஹேவ் பண்ணும். இந்த அமோனியா வந்து எக்ஸப்ஷனலாக பிஹேவ் பண்ணும். எப்படி எக்ஸப்ஷனலா? அமோனியானுடைய மெல்டிங் பாயிண்ட் இங்கே எப்படி இருக்குது? ஸ்டிபைனை விட அதிகமாக இருக்குது. ஏன் அமோனியாக்கு மெல்டிங் பாயிண்ட் இப்படி ஹையஸ்டா இருக்குது? எதனாலன்னு பாத்தீங்கன்னா அமோனியால இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட். அதனால இந்த அமோனியாக்கு பாத்தீங்கன்னாக்கா மெல்டிங் பாயிண்ட் ஹையஸ்டா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது இந்த எலிமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு நம்ம இங்க பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் என்றதை பார்ப்போம். பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். பாயிலிங் பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா மெல்டிங் பாயிண்ட் மாதிரியே இருக்குமா, என்ன இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதை வச்சு நம்ம சொல்றோம். சரி, எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமோனியாக்கு எவ்வளவு வருதுன்னா 238.5 கெல்வின், 238.5 கெல்வின். பாஸ்பைனுக்கு 185.5 கெல்வின், ஆர்சைனுக்கு 210.6 கெல்வின், ஸ்டிபைனுக்கு பார்த்தீங்கன்னா 254.6 கெல்வின், பிஸ்முத்தைனுக்கு பார்த்தீங்கன்னா 290 கெல்வின். ஓகே, இப்போ பாயிலிங் பாயிண்ட் இப்படி இருக்கு. இப்போ பாயிலிங் பாயிண்ட் பாஸ்பைன்ல இருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம பார்க்கலாம். இப்போ பாஸ்பைன்ல இருந்து இந்த பிஸ்முத்தைன் வரைக்கும் போகலாம். பாஸ்பைன்ல இருந்து பிஸ்முத்தைன் வரைக்கும் போகும்போது பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அதே ரீசன் தான், வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரீசனை சொல்லலாம். சரி, இப்போ அமோனியா எடுத்துக்கலாம். அமோனியானுடைய பாயிலிங் பாயிண்ட் எங்க வருது, எந்த இடத்துல வருது பாத்தீங்கன்னா அமோனியானுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வருது. ஆர்சைனுக்கும் ஸ்டிபைனுக்கும் இடையில வருது. இனியோ அமோனியானுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து நார்மல் பிஹேவியர்ல இல்ல, பாஸ்பைனை விட அதிகமா இருக்குது, ஆர்சைனை விடையும் அதிகமா இருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அதனால என்று சொல்லுவோம். சோ மெல்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அமோனியாக்கு ஹையஸ்ட் சொல்லிட்டோம் MH3 ஃபேமிலியில. ஆனா பாயிலிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா
அமோனியானுடைய பாயிலிங் பாயிண்ட் எங்க வருதுன்னா ஆர்சைனுக்கும் ஸ்டிபைனுக்கு இடையில வருது. ஆனா எக்ஸப்ஷன் கேஸ்ல தான் வருது. பாஸ்பைனை விட அதிகமா இருக்குது, ஆர்சைனை விட அதிகமா இருக்குது. எக்ஸப்ஷனல் கேஸ்ல தான் வருது. ஏன்னு கேட்டாக்கா ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு சொல்லணும். சரி, இப்போ பாயிலிங் பாயிண்ட் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இந்த எலிமெண்ட்ஸினுடைய பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? இந்த அமோனியா, பாஸ்பைன், ஆர்சைன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்ட்ஸ்ல MH பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். MH பாண்ட் லென்த், MH பாண்ட் லென்த், அதாவது MH பாண்ட் லென்த்னா இப்போ அமோனியா எடுத்துக்கிறோம். அமோனியால ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்கோம், இந்த பாண்டினுடைய லென்த் எவ்வளவு, அது அப்படி பார்க்கலாம். அதுதான் MH பாண்ட் லென்த் அப்படி சொல்றோம். இப்போ இந்த பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா இந்த MH பாண்ட் லென்த், அதாவது அமோனியால NH பாண்ட் லென்த் எவ்வளவு வருதுன்னா 101.7 பைக்கோமீட்டர். பாஸ்பைன்ல பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு வருதுன்னாக்கா 141.9 பைக்கோமீட்டர். ஆர்சைன்ல 157.9 பைக்கோமீட்டர். ஸ்டிபைன்ல 170.7 பைக்கோமீட்டர். இப்படி இருக்குது பாண்ட் லென்த். ஏன் பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? டவுன் தி குரூப் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? என்ன இந்த சென்ட்ரல் ஆட்டம்னுடைய சைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சோ சென்ட்ரல் ஆட்டம்னுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பாண்ட் லென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சோ சென்ட்ரல் ஆட்டம்னுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. டவுன் தி குரூப் இங்க எக்ஸெப்ஷனல் கேஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பாயிலிங் பாயிண்ட்லயும் மெல்டிங் பாயிண்ட்லயும் அமோனியாவை எக்ஸெப்ஷனல் கேஸா சொன்னோம். அது போல இந்த பாண்ட் லென்த்ல இங்க அமோனியா வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் அப்படியெல்லாம் இல்லை. டவுன் தி குரூப் வந்து பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி நம்ம சொல்லிக்கோம். ஏன்னா சென்ட்ரல் ஆட்டம்னுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்படின்னு நம்ம சொல்லிக்கோம். சரி, இப்போ பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். பாண்ட் ஆங்கிள், அதாவது டவுன் தி குரூப் பாண்ட் ஆங்கிள் எப்படி சேஞ்ச் ஆகும் பார்க்கலாம். அப்புறம் சேஞ்ச் ஆகுதுன்னா எதனால சொல்லலாம். அந்த சேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குதா என்றதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா பாண்ட் ஆங்கிள். இந்த பாண்ட் ஆங்கிள்னா இப்போ இந்த அமோனியா எடுத்துக்கிறோம், இந்த பாண்ட் இருக்குது, இந்த பாண்ட் இருக்குது, இது ரெண்டு நெய்பரிங் பாண்ட்ஸ். இந்த நெய்பரிங் பாண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் அதுதான் பாண்ட் ஆங்கிள் என்று சொல்றோம். அமோனியால பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனாக்கா 107.8 டிகிரி. பாஸ்பைன்ல பாத்தீங்கன்னாக்கா 93.6 டிகிரி. ஆர்சைன் 91.8 டிகிரி. ஸ்டிபைன் 91.3 டிகிரி. சரி, இப்போ பாண்ட் ஆங்கிள் கொடுத்துருக்கோம். இப்போ டவுன் தி குரூப் போனா பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுதுன்னாக்கா டிக்ரீஸ் ஆகுது. டவுன் தி குரூப் வந்து பாண்ட் ஆங்கிள் என்ன இருக்குதுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரி, ஏன் பாண்ட் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது? டவுன் தி குரூப் பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது எதனால அன்ட்டு பார்க்கலாம். இப்போ NH3 எடுத்துக்கிறோம், இதே போல PH3 எடுத்துக்கலாம், பாஸ்பைன் எடுத்துக்கலாம். பாஸ்பைன்ல சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் கிட்ட லோன் பேர் இருக்குது. இப்போ இந்த டூ பாண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னன்னு சொல்றோம்னா பாண்ட் ஆங்கிள் சொல்றோம். அதே மாதிரி இங்கேயும் பாண்ட் ஆங்கிள் இருக்கு சார். இப்போ நைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3, ஹைட்ரஜனுக்கு 2.1. அப்போ நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது ஹைட்ரஜனை விட. அப்போ இந்த பாண்ட் பேர் யாருக்கு க்ளோசரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு க்ளோசரா இருக்கு. அப்போ இங்க பாண்ட் பேர் வந்து நைட்ரஜனுக்கு க்ளோசரா இருக்குது. பாண்ட் பேரினுடைய ஷேர் நைட்ரஜன் கிட்ட அதிகமா இருக்குது அப்படி சொல்றோம். அப்போ இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் யாருக்கிட்ட அதிகமா இருக்குதுன்னா நைட்ரஜன் கிட்ட அதிகமா இருக்குது, ஹைட்ரஜன் கிட்ட கம்மியா இருக்கு. சரி, பாஸ்பரஸ்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1, ஹைட்ரஜன் 2.1. இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது போல இருக்கு. இப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல் எடுத்துக்கலாம். நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல் இது, பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல் எடுத்துக்கலாம். இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல இந்த பாண்ட் பேர் இருக்குது, ஒவ்வொரு பாண்ட் பேரும் இருக்குது, அதாவது 3 பாண்ட் பேர்ஸ் இருக்கும்.
இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் கொஞ்சம் நைட்ரஜன் கிட்ட இருக்கும், கொஞ்சம் ஹைட்ரஜன் கிட்ட இருக்கும். அதே போல இந்த பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் இருக்கும். இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் இந்த பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல இருக்குது. இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் கொஞ்சம் ஹைட்ரஜன் கிட்ட இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் நைட்ரஜன் கிட்ட அதிகமா இருக்கும் பாஸ்பரஸை விட. என்ன பாருங்க, இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3, இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1. அப்போ இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் நைட்ரஜன் கிட்ட அதிகமா இருக்குது, இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் பாஸ்பரஸ் கிட்ட கம்மியா இருக்கு. அப்போ டென்சிட்டி ஆஃப் பாண்ட் பேர் இந்த வேலன்சி ஷெல்ல அதிகமா இருக்கு. டென்சிட்டி ஆஃப் பாண்ட் பேர் இந்த வேலன்சி ஷெல்ல அதிகமா இருக்கு. டென்சிட்டி ஆஃப் பாண்ட் பேர் இந்த வேலன்சி ஷெல்ல கம்மியா இருக்கு. இப்போ டென்சிட்டி அதிகம், இங்க ரெண்டு பேருக்கு இடையில ரிபல்ஷன் இருக்கும். ஏன்னா பாண்ட் பேர்னா எலக்ட்ரான் கிளவுட், நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு சேம் சார்ஜுக்கு இடையில ரிபல்ஷன் இருக்கும். அப்போ பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில இங்க ரிபல்ஷன் இருக்குது. அதே போலதான் இங்கேயும் பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிபல்ஷன் இருக்குது. இப்போ இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் இந்த வேலன்சி ஷெல்ல அதிகமா இருக்கிறதுனால, டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிபல்ஷன் எப்படி நடக்கும்னாக்கா ஹை மேக்னிடியூட்ல நடக்கும், இங்க லோ மேக்னிடியூட்ல நடக்கும். இங்க ரிபல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில இந்த பாண்ட் பேர்ஸ் என்ன பண்ணுதுன்னா தூரமா போகும். இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிபல்ஷன் இதை விட கம்மியா இருக்கிறதுனால இது அதிகமா தூரமா போகும், இது அவ்வளவு தூரம் போகாது. இந்த பாண்ட் பேர்ஸ் ரொம்ப தூரமா போயிடுது, இந்த பாண்ட் பேர்ஸ் ரொம்ப தூரம் போறது இல்லை. இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில கேப் அதிகமா கிரியேட் ஆயிடுது, ஏன்னா ரிபல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால. இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில கேப் கம்மியா தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த அமோனியால பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 107.8 டிகிரி பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்குது. பாஸ்பைன்ல பாத்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் 93.6 பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு. ஸோ இங்க பாண்ட் ஆங்கிள் ஏன் அதிகமா இருக்குது, இங்க பாண்ட் ஆங்கிள் ஏன் கம்மியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி டவுன் த குரூப் போகும்போது சென்ட்ரல் ஆட்டம்னுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதனால இந்த பாண்ட் பேர் ரிபல்ஷன் என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. ஸோ பாண்ட் பேர் ரிபல்ஷன் கம்மியாகிறதுனால பாண்ட் பேர்ஸ் கிட்ட வருது. டவுன் த குரூப் போனீங்கன்னா, இப்படி டவுன் த குரூப் போனீங்கன்னா பாண்ட் பேர்ஸ் கிட்ட வருது. அதனால பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுதுன்னாக்கா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டவுன் த குரூப் ஏன் பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, சென்ட்ரல் ஆட்டம்னுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, பாண்ட் பேர் ரிபல்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. அதனால இந்த பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த பாண்ட் பேர் ரிபல்ஷன் ஏன் டிக்ரீஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா, இதனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேர் டென்சிட்டி அதிகமா இருக்குது, இதனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேர் டென்சிட்டி கம்மியா இருக்குது. அதனால இங்க பாண்ட் பேர் ரிபல்ஷன் அதிகமா இருக்குது, இங்க பாண்ட் பேர் ரிபல்ஷன் கம்மியா இருக்கு. அப்போ பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா இல்லையா? ஆமா. சரி, அப்போ பாண்ட் ஆங்கிள் டவுன் த குரூப் என்னாச்சுன்னாக்கா டிக்ரீஸ் ஆச்சு அப்படி நம்ம சொல்றோம். சரி, ஏன் பாண்ட் ஆங்கிள் டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆச்சு అంటే நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கறோம்னா, அமோனியாவுக்கு பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 107.8 டிகிரி இருக்கு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வேல்யூவா, எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூவா இது இல்ல அப்நார்மல் வேல்யூ என்னன்றத பார்க்கலாம். இப்போ இந்த அமோனியாவுடைய சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். அமோனியாவுடைய சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னா நைட்ரஜன். அதனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது, வேற எதுவும் கிடையாது. டோட்டலா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. 4 எலக்ட்ரான் பேர்ஸ்னா என்ன பண்ணலாம்னா, இதுல ஒண்ணு எஸ்க்கு கொடுங்க, ரிமைனிங் 3 பிக்கு கொடுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன ஹைபிரிடேஷன்னா sp3 ஹைபிரிடேஷன் சொல்லுவோம். sp3 ஹைபிரிடேஷன்னாக்கா
இந்த sp3 ஹைபிரிடேஷனா இருந்து சிமெட்ரிக்கா இருந்தா பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஆனா இங்க என்ன இருக்குதுன்னா ஒண்ணு வந்து லோன் பேரா இருக்கு. லோன் பேர் இருக்கிறதுனால இங்க என்ன ஆகுதுன்னா லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் ஒண்ணு வந்து அடுத்து பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கு. இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு ரிப்பல்ஷன் இருக்குது, பாண்ட் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன். இப்போ sp3னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் எப்பன்னா சிமெட்ரிக்கா இருந்தா. அது போல இந்த அமோனியாவை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த லோன் பேருக்கும் இந்த பாண்ட் பேருக்கும் இடையில 109 டிகிரி 28 மினிட்ஸ் கொடுக்கலாம். அடுத்து இந்த பாண்ட் பேருக்கு இடையிலையும் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ்னு இது போல நினைக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் நினைக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கொடுக்கலாமா, இது மாதிரி நினைக்கலாமா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது. இந்த லோன் பேரை இந்த நைட்ரஜன் நியூக்ளியஸ் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுது. ஆனா இந்த பாண்ட் பேரை இந்த நைட்ரஜன் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணுது. அப்போ லோன் பேரினுடைய நேச்சரும் பாண்ட் பேரினுடைய நேச்சரும் கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். அதனால லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனும் பாண்ட் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரெண்டா தான் வரணும். சரி, டிஃபரெண்டா வரணும்னா எப்படி டிஃபரெண்டா வரும் பார்க்கலாம். இப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்லை நான் ஸ்பெரிக்கலா கன்சிடர் பண்ணிக்கிறேன். நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல், இதனுடைய வேலன்சி ஷெல்ல என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர் சர்டைன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அப்புறம் பாண்ட் பேர்ஸ் இருக்குது. பாண்ட் பேர்ஸ் பாத்தீங்கன்னா சர்டைன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். இப்போ இந்த லோன் பேர் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்னா அதிகமான வால்யூம் ஆக்குபை பண்ணும். ஆனா பாண்ட் பேர் பாத்தீங்கன்னா கம்மியான வால்யூம் ஆக்குபை பண்ணும். ஏன் பாத்தீங்கன்னா இந்த லோன் பேர் வந்து இந்த லோன் பேர் அட்ராக்ட் பண்றது இந்த நைட்ரஜன் நியூக்ளியஸ் மட்டும்தான். ஆனா இந்த பாண்ட் பேர் அட்ராக்ட் பண்றது 2 நியூக்ளியை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து கம்மியான அட்ராக்ஷன்ல இருக்குது, இது நல்ல அட்ராக்ஷன்ல இருக்குது. அப்போ இது கம்மியான அட்ராக்ஷன்ல இருக்கும்போது இது என்ன பண்ணும், ஃப்ரீயா இருக்கும், நிறைய வால்யூம் ஆக்குபை பண்ணி. இது என்ன பண்ணுது, அதிகமான அட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால கம்மியான வால்யூம் ஆக்குபை பண்ணுது. இப்ப என்ன பண்ணலாம்னாக்கா இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதனுடைய சென்டர் இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க, ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க ஈக்குவலா. இதே ரெண்டா ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஆங்கிள் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இதை ரெண்டா டிவைட் பண்ணுங்க. இந்த பாண்ட் பேரை வந்து கரெக்டா ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அது போல ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க எவ்வளவு ஆங்கிள் கொடுக்குறீங்கன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் கொடுங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்ன்றது நல்லா கவனிங்க. இப்போ இந்த லோன் பேரினுடைய பவுண்டரிக்கோ இந்த பாண்ட் பேரினுடைய பவுண்டரிக்கோ இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ பாருங்க. அடுத்து இந்த பாண்ட் பேரினுடைய பவுண்டரிக்கோ இந்த பாண்ட் பேரினுடைய பவுண்டரிக்கோ இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ பாருங்க. டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இங்க கம்மியா இருக்கும், இங்க அதிகமா இருக்கும். அப்போ இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனும் பாண்ட் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா இது போல. அப்போ லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்குதுன்னா பாண்ட் பேர் ரிப்பல்ஷனை விட அதிகமா இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில கேப் என்ன ஆகணும், அதிகமாகணும். பாண்ட் பேருக்கு இடையில கேப் என்ன ஆகணும், கம்மி ஆகணும். அப்போ பாண்ட் பேர்ஸ் என்ன ஆகும், கிட்ட வரும். கிட்ட வந்துச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும், 109 டிகிரி 28 மினிட்ஸை விட கம்மி ஆகும். அதனாலதான் அமோனியால பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி 28 மினிட்ஸ் சொல்றோம். சரி, அப்போ அமோனியால பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 107.8 டிகிரி எடுத்து சொல்றோம். ஏன் அமோனியால பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி 28 மினிட்ஸை விட கம்மியா இருக்குதுன்னா இதனுடைய சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய லோன் பேர்னால தான். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து பாண்ட் பேர் ரிப்பல்ஷனை விட அதிகமா இருக்கிறதுனால
இந்த அமோனியால பாண்ட் ஆங்கிள் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ மாதிரி இல்ல. எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 190/28 மினிட்ஸ் அவ்வளவு இல்ல, அதை விட கம்மியா இருக்குது. சரி, இப்போ அமோனியாக்கு பாண்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டோம். அமோனியாக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 107.8 டிகிரி, எக்ஸ்பெக்டட் எவ்வளவுன்னா 109°28 மினிட்ஸ். ஏன் எக்ஸ்பெக்டடை விட கம்மியா இருக்குதுன்னா, அமோனியாவுடைய சென்ட்ரல் ஆட்டம்ல நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது. அந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனோட அதிகமா இருக்கிறதுனால பாண்ட் பேர்ஸ் கிட்ட வருது. அதனால என்ன ஆகுதுனாக்கா பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்குது நம்ம சொல்றோம். சார், அப்போ அமோனியால பாண்ட் ஆங்கிள் ஏன் 107.8 டிகிரி என்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து எங்கேக்கு போறோம்னா பாஸ்பைன் போலாம். பாஸ்பைன்ல பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 93.6 டிகிரி இருக்குது பாஸ்பைன்ல பாண்ட் ஆங்கிள். சரி, அமோனியாவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படியோ அதே மாதிரி தானே பாஸ்பைன். அப்படி இருக்கும்போது ஏன் இங்க இவ்வளவு டீவியேஷன் வருது? அமோனியாவுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்தோமோ அதே மாதிரி தானே பாஸ்பைனுக்கும் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறோம். பாஸ்பைனுடைய வேலன்ஸ் ஷெல்ல என்ன இருக்க போகுது? ஒரு லோன் பேர் இருக்க போகுது, அடுத்து 3 பாண்ட் பேர்ஸ் இருக்க போகுது. இப்போ பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் கிட்ட 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. அப்படின்னா 4 எலக்ட்ரான் பேர்ஸ், 4 எலக்ட்ரான் பேர்ஸ்ல 1 S கொடுங்க, ரிமைனிங் 3 P கொடுங்க. அப்ப sp3 ஹைபிரிடேஷன் சொல்லிடலாம்ல. அப்படின்னா sp3 ஹைபிரிடேஷன் இங்க எக்ஸ்பெக்டட் பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 109°28 மினிட்ஸ். ஆனா இங்க எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றதுன்னா 93.6 டிகிரி சொல்லுது. இது பாத்தீங்கன்னா 109 டிகிரிக்கும் 93க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. இவ்வளவா டீவியேஷன் வர்றது? இவ்வளவு டீவியேஷன் வருதுன்னா இதுல ஏதோ சம்திங் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது டீவியேஷன் வரலாம், நிறைய டீவியேஷன் வருதுன்னா வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குதான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த பாயிண்ட வந்து இப்போதைக்கு நம்ம தொட வேண்டாம். இந்த sp3 அதாவது இந்த sp3 ஹைபிரிடேஷன் என்ற பாயிண்ட இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம், இருக்கட்டும். இது டவுட்ல வச்சுக்கலாம். sp3 ஹைபிரிடேஷனை டவுட்ல வச்சுக்கலாம். இது நம்ம எடுத்தது கரெக்ட் தானா என்றதை என்ற டவுட்ல வச்சுக்கலாம். சரி, வேற ஏதாவது ரீசன் இருக்குதான்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். இதனுடைய வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 3s2, அடுத்து 3p3, 3s2 3p3. இப்போ இந்த pH3ல பாஸ்பரஸ் 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்குது. அப்படின்னா இந்த பாஸ்பரஸ்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 3 ஹைட்ரஜன்ஸோட பாண்டிங்க்கு போய் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இங்க எக்ஸைட்டட் ஸ்டேட் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். சார், இப்போ இந்த பாஸ்பரஸ்ல இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்குதுன்னா 3p ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த 3p ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3p ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன். இத வந்து சப்போஸ் 3pz ன்னு எடுத்துக்கிறேன். சரி, 3pz இதுல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து இன்னொரு 3p ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன். அந்த 3p ஆர்பிட்டால் என்னன்னா சப்போஸ் 3py. ஓகே, அடுத்து இன்னொரு 3p ஆர்பிட்டால் இருக்குது, அது என்னன்னா 3px. ஓகே, இப்போ இந்த 3pzக்கும் 3pyக்கும் இடையில எவ்வளவு ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ஏன்னா y ஆக்சிஸ்க்கும் z ஆக்சிஸ்க்கும் இடையில 90 டிகிரின்னு தெரியும். x y z மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு தெரியும். இப்போ இந்த p ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில எவ்வளவு ஆங்கிள் வருதுன்னா 90 டிகிரி வருது. இப்போ இந்த பியூர் p ஆர்பிட்டால் இது வந்து என்னன்னா பியூர் p ஆர்பிட்டால். இப்போ ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டால எடுத்துக்கணும். ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டால எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா இது போல ஒரு திங்கிங்க்கு போலாமே. என்ன திங்கிங்னா இந்த பாஸ்பரஸ்ல இந்த பியூர் 3p ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜன்ல இந்த பியூர் 1s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங்க்கு போறதா வச்சுக்கலாம். அப்படி எடுத்துக்கணும். இந்த பாண்டை என்னன்னு சொல்லணும்னா சிக்மா பாண்ட். ஏன்னா என்டானில் ஓவர்லாப். பாஸ்பரஸ்ல இருந்து 3p ஆர்பிட்டால் வருது, ஹைட்ரஜன்ல இருந்து 1s ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங்க்கு வந்திருக்குது நம்ம சொல்றோம். இப்போ இந்த மாதிரி பாக்குறோம். இந்த மாதிரி நோக்கத்தில்
இந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. பாஸ்பரஸ்ல இருந்து 3p ஆர்பிட்டாலோ ஹைட்ரஜன்ல இருந்து 1s ஆர்பிட்டாலோ ஓவர்லாப்பிங்க்கு வந்து இந்த சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்குது. அதே போலதான் இந்த சிக்மா பாண்ட். இப்போ இங்க எவ்வளவு ஆங்கிள்னா 3p ஆர்பிட்டால்ஸ் இடையில 90 டிகிரி தானே. அப்போ இங்க பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு வரணும்? 90 டிகிரி வரணும். எவ்வளவு வருது? 93.6 டிகிரி. அப்போ இந்த பாண்ட் ஆங்கிளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாஸ்பரஸ் கிட்ட இருந்து பியூர் 3p ஆர்பிட்டால்ஸை கன்சிடர் பண்ணலாம் sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலை விட. ஸோ பாஸ்பைன்ல பாண்ட் ஆங்கிள் ஏன் நியர்லி 90 டிகிரியா இருக்குது பாத்தீங்கன்னா, பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய 3p ஆர்பிட்டால்ஸ் டைரக்டா ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டால்ஸோட ஓவர்லாப்பிங்க்கு போயிட்டு இந்த சிக்மா பாண்ட்ஸை கொடுத்திருக்குது. அதனாலதான் பாஸ்பைனுடைய பாண்ட் ஆங்கிள் நியர்லி 90 டிகிரி இருக்குது என்று சொல்றோம். ஸோ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பாஸ்பைன்ல பாண்ட் ஆங்கிளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, பாஸ்பரஸ் எந்த ஆர்பிட்டால்ஸை பாண்டிங்க்கு கொடுக்குதுன்னா பியூர் 3p ஆர்பிட்டால்ஸை கொடுக்குது, sp3 ஆர்பிட்டால்ஸை கொடுக்கல என்று சொல்றோம். ஓகேவா? அப்போ பாஸ்பைன்ல பாண்ட் ஆங்கிள் நியர்லி 90 டிகிரி இருக்குது. ஏன்னு கேட்டா என்ன சொன்னோம்? sp3 ஹைபிரிடேஷனை வச்சு சொல்லக்கூடாது, பியூர் p ஆர்பிட்டால்ஸ் வச்சு சொல்லணும். இதே போலதான் ஆர்சைன், ஸ்டிபைன், பிஸ்முத். சரியா? அப்போ இந்த பாண்ட் ஆங்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஹைட்ரைட்ஸ்ல MH3 டைப் ஹைட்ரைட்ஸ்ல பாண்ட் ஆங்கிளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அமோனியாக்கு என்ன பண்றீங்க? அமோனியால இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு sp3 ஹைபிரிடேஷனை யூஸ் பண்றீங்க. அடுத்து லோன் பேர் பாண்ட் பேர் ரிபல்ஷன் கிரேட்டர் தென் பாண்ட் பேர் ரிபல்ஷன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அமோனியானுடைய பாண்ட் ஆங்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாஸ்பைன்ல இருந்து பிஸ்முத்தைன் வரைக்கும் பாண்ட் ஆங்கிள் நியர்லி 90 டிகிரி இருக்குது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம்? சென்ட்ரல் ஆட்டம்ல இருந்து பியூர் p ஆர்பிட்டால்ஸ் பாண்டிங் வருது, அதனாலதான் பாண்ட் ஆங்கிள் நியர்லி 90 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே. இப்போ நம்ம பாண்ட் ஆங்கிளை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, இந்த ஹைட்ரைட்ஸ்ல பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இந்த MH3 டைப் ஆஃப் ஹைட்ரைட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? சரி, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜினா என்ன? 1 மோல் ஆஃப் பாண்ட்ஸ் எடுத்துக்கணும். அந்த 1 மோல் ஆஃப் பாண்ட்ஸை டிசோசியேட் ஆகிறதுக்கு, பிரேக் பண்றதுக்கு, ஓமோலிட்டிக்கா பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்று சொல்லுவோம். சரி, இப்ப என்ன எடுத்துக்கலாம்னா அமோனியா எடுத்துக்கலாம். இந்த அமோனியா எடுத்தாச்சு. இந்த அமோனியா வந்து கேசியஸ் ஸ்டேட்ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா பாண்ட்ஸையும் பிரேக் பண்ணிடுங்க. நைட்ரஜன் ஆட்டம் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு வரட்டும், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு வரட்டும். இப்படி பண்றதுக்கு, இந்த பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜியை டெல்டா H சொல்லும். அந்த டெல்டா H எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது இந்த 3 மோல்ஸ் ஆஃப் NH பாண்ட்ஸை பிரேக் பண்றது. ஓகேங்களா? இது ஒரு NH பாண்ட், இது ஒரு NH பாண்ட், இது ஒரு NH பாண்ட். அப்படின்னா 1 மோல் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் NH பாண்ட்ஸ் இருக்குது? 3 மோல்ஸ் ஆஃப் NH பாண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 மோல்ஸ் ஆஃப் NH பாண்ட்ஸை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இது போல வந்துடும். அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னா இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. இப்போ 1 மோல் ஆஃப் NH பாண்டை பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அன்ட்டு அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் NH பாண்ட் நம்ம சொல்லணும். சரி, இப்போ நம்ம பார்க்கறது எதுக்குன்னா, இப்போ அமோனியா எடுத்துக்கலாம். இந்த அமோனியால இருக்கக்கூடிய எல்லா பாண்ட்ஸையும் பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அன்ட்டு பாத்தீங்கன்னா 389 கிலோஜூல் பர் மோல்.
இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. 1 மோல் ஆஃப் அமோனியா எடுத்துக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய எல்லா பாண்ட்ஸையும் பிரேக் பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னா 389 கிலோ ஜூல் தேவைப்படுது. பாஸ்பைன்ல பாத்தீங்கன்னா 322, ஆர்சைனுக்கு பாத்தீங்கன்னா 297, ஸ்டிபைனுக்கு பாத்தீங்கன்னா 255 இப்படி தேவைப்படுது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமோனியால இருக்கக்கூடிய பாண்ட்ஸை பிரேக் பண்றதுக்கு அதிகமா எனர்ஜி தேவைப்படுது பாஸ்பைனை விட. ஏன் பார்க்கலாம். இப்போ பாஸ்பைனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதிட்டோம். இப்போ இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம், இந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம். இங்க நைட்ரஜனுக்கு சைஸ் வந்து கம்மி, இந்த பாஸ்பரஸ்க்கு சைஸ் வந்து அதிகம். அப்போ இங்க ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் இங்க நல்லா நடந்திருக்கும், இங்க ஓவர்லாப்பிங் பாத்தீங்கன்னா கம்மியா நடந்திருக்கும். அப்போ இந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், இந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா. அதனால இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு அதிகமா எனர்ஜி தேவைப்படுது, இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு கம்மியான எனர்ஜி தேவைப்படுது. அதனால பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் என்னாச்சுனாக்கா இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்னாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் டவுன் த குரூப் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்த்தோம்னா டவுன் த குரூப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி. தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் என்று பார்க்க போறோம். தெர்மல் ஸ்டெபிலிட்டினா என்ன? தெர்மல் ஸ்டெபிலிட்டினா என்ன? அதாவது ஸ்டேபிளா இருக்கணும். தெர்மல் எனர்ஜி எவ்வளவு தெர்மல் எனர்ஜில ஸ்டேபிளா இருக்குதோ அதுதான் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அப்படின்னா நார்மல் கண்டிஷன் எடுத்துக்கோங்க, நார்மல் கண்டிஷன்ல அது எப்படி ஸ்டேபிளா இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குன்னா அந்த டெம்பரேச்சர்ல எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம், அப்ப இது ஈஸியா பிரேக் ஆகாது. அப்படின்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் தானே மீனிங். இதுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி, அப்ப ஈஸியா பிரேக் ஆகும் தானே மீனிங். அப்ப இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி தானே மீனிங். அப்போ டவுன் த குரூப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. டவுன் த குரூப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னாக்கா டிக்ரீஸ் ஆகும் என்று சொல்லணும். இப்போ இந்த அமோனியா என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்ட ஹோமோலிட்டி கிளீவேஜுக்கு அமைச்சு ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுக்கறதா வச்சுக்கலாம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்னொரு குரூப் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டு ரிடக்ஷனுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாஸ்பைன் என்ன பண்ணுதுன்னா இந்த pH பாண்ட ஹோமோலிட்டி கிளீவேஜுக்கு அனுப்புது. ஹோமோலிட்டி கிளீவேஜுக்கு அனுப்பிச்சு ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஸ்பீசிஸ் ரிடக்ஷனுக்கு எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த pH3 வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுதுன்னா இப்போ ரெடியூசிங் நேச்சர் எப்படி இருக்கும்? ரெடியூசிங் நேச்சர்னாக்கா இன்னொரு சப்ஸ்டன்ஸை ரிடக்ஷனுக்கு அனுப்புது. அந்த ரெடியூசிங் நேச்சர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது ஈஸியா பிரேக் ஆகாது, இந்த பாண்ட் ஈஸியா ஹோமோலிட்டி கிளீவேஜ்க்கு போகாது, அப்ப ஈஸியா ஹைட்ரஜன் ஆட்டமும் கொடுக்காது. ஆனா இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் இதை விட கம்மியா இருக்கனால இந்த பாண்ட் வந்து ஈஸியா பிரேக்கிங் போகுது, ஈஸியா ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுக்குது. அப்ப இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ஈஸியா ரிடக்ஷன் போகுது. அப்போ இதுக்கு இது இன்னொரு சப்ஸ்டன்ஸை ஈஸியா ரிடக்ஷனுக்கு அனுப்புது, ஆனா இது அனுப்ப முடியல. அப்போ ரெடியூசிங் நேச்சர் டவுன் த குரூப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். டவுன் த குரூப் ரெடியூசிங் நேச்சர் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஹைட்ரைட்ஸ்ல டவுன் த குரூப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்னாச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்னாச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. ரெடியூசிங் நேச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சரி, அடுத்து பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அமோனியான்னு எடுத்தாக்கா நம்ம சப்போஸ் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டாக்கா என்ன சொல்லுவோம்? சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டா சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். வீக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டா என்ன சொல்றோம்? அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியா அப்படின்னு சொல்றோம். சரி, அப்படின்னா இந்த அமோனியாவை என்னன்னு சொல்றேன்னா
பேஸ்க்கான எக்ஸாம்பிளா நம்ம சொல்றோம். அப்படின்னா அமோனியாவை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா அது என்னவா ஆக்ட் ஆகும்னா பேஸா ஆக்ட் ஆகும்ன்றது மீனிங். சரி, இப்போ இந்த டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், பேசிக் நேச்சர் எப்படி இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த அமோனியா வந்து பேஸ் ஆக்ட் ஆகும். இது என்ன பேஸ்? அரீனியஸ் பேஸா, லவ்ரி பிரான்ஸ்டட் பேஸா, லூயிஸ் பேஸா, என்னன்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த அமோனியா வந்து H+ ஓட சேர்ந்து என்ன கொடுக்குன்னா NH4+ கொடுக்கும். அப்படின்னா இந்த அமோனியா என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால இது என்னன்னு சொல்லணும்னா லூயிஸ் பேஸ் என்று சொல்லுது. இது H+ வாங்கிக்குது அப்படின்னா லவ்ரி பிரான்ஸ்டட் பேஸ்ன்னு சொல்லணும். இந்த அமோனியாவை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு டிசோசியேட் ஆயிட்டு OH- கொடுக்கும். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா அரீனியஸ் பேஸ் என்று சொல்லணும். அப்போ அமோனியா எதுல வருது? அமோனியா வந்து லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இந்த நைட்ரஜன் லோன் பேரை H+ டொனேட் பண்ணதுனால. இந்த அமோனியாவை லவ்ரி பிரான்ஸ்டட் பேஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா இந்த அமோனியா வந்து H+ அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அடுத்து இந்த அமோனியாவை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா அமோனியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு டிசோசியேட் ஆயிட்டு OH- கொடுக்குது. அதனால அரீனியஸ் பேஸ் சார் anyhow it is a base என்று தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகே, இப்போ நைட்ரஜனுடைய சைஸ் எடுத்துக்கலாம், பாஸ்பரஸனுடைய சைஸ் எடுத்துக்கலாம். நைட்ரஜனுக்கு சைஸ் கம்மியா இருக்குது, பாஸ்பரஸ்க்கு சைஸ் அதிகமா. இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல லோன் பேர் இருக்குது, அதே மாதிரி பாஸ்பரஸனுடைய வேலன்சி ஷெல்ல லோன் பேர் இருக்குது. சைஸ் கம்மியா இருக்கிறதுனால டென்சிட்டி ஆஃப் லோன் பேர் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது. சைஸ் அதிகமா இருக்கிறதுனால டென்சிட்டி ஆஃப் லோன் பேர் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு. இப்போ இந்த நைட்ரஜன் கிட்ட டென்சிட்டி ஆஃப் லோன் பேர் அதிகமா இருக்கிறதுனால இது H+க்கு லோன் பேரை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருக்குது. இங்க டென்சிட்டி ஆஃப் லோன் பேர் கம்மியா இருக்கிறதுனால இது H+க்கு லோன் பேரை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு லோன் பேரை கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டெண்டன்சி. இதுகிட்ட லோன் பேர் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால இது லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டெண்டன்சி அதிகம். அதனால இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது. இங்க லோன் பேர் டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால இது லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மியா இருக்குது. அதனால இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது. அப்போ டவுன் த குரூப் பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சோ அப்போ இந்த ஹைட்ரைட்ஸ் என்னன்னு சொன்னா பேசஸ் என்று சொல்லலாம். டவுன் த குரூப் பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா N3H எடுத்தாச்சு. இது ஆசிடா இல்ல பேஸ் என்ன சொல்றது? இப்போ இது பாத்தீங்கன்னா பேஸ், அமோனியா வந்து பேஸ் தானே சொல்றோம். அமோனியாவை ஆசிடிக் எக்ஸாம்பிளா சொல்றோமா? இல்ல. அதுக்குன்ட்டு அமோனியா எப்பவுமே பேஸ் கிடையாது. வாட்டரோட மிக்ஸ் ஆச்சுன்னா பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட்ஸோட மிக்ஸ் ஆச்சுன்னா பேஸ். இப்போ நம்ம என்ன அர்த்தம்னா N3H எடுத்துக்கணும். இந்த N3H என்னன்னா இட் இஸ் ஆசிட், இட் இஸ் நாட் எ பேஸ். இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஹைட்ரோசோயிக் ஆசிட். ஓகேங்களா?